ஏக்கா எல்லாரும் வாங்க, சைட்டை சுத்தி காட்டுறேன். எப்ப இடம் நல்லா அழகா இருக்கே, சுத்தி வீடா இருக்கு. இங்கேயும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இடம் வாங்கினா உடனே வீடு கட்டிடலாம் போல. நல்ல இடமா இருக்கே. ஆமா இளிச்சக்கா, இவன் சொன்னது சரிதான். இடம் நல்லா அழகா இருக்கு. ஏதாட்டும் ஒண்ணு நம்மளும் பார்த்து வாங்க பாப்போமா? கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலாம்ல, இன்ஸ்டால்மெண்ட் தானே சொன்னோம். ஆமாட்டி லட்சுமி, நானும் ஒண்ணு வாங்கி போட பாக்கேன். ஏன் அவளுக்கு யூஸ் ஆகும்ல. எத்தே எத்தே, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குதே. நம்மளும் ஒரு இடம் எப்படியாட்டும் வாங்கிடுவோம் தே. ஆட்டு மர்மோல பேசாம இரு, எப்படியாவது ஒரு இடத்த வாங்கிடுவோம். ஏக்கா எல்லாரும் என் பின்னாடியே வாங்க, சைட்டை பார்ப்போம். ஏக்கா என்ன சைட்டை பாப்போம் வாங்கன்னு கூப்பிடுதா? அப்ப இது அவன் சைட் இல்லையா? அப்ப இதை விட நல்ல இடமா காட்டுவானோ? சரி வாங்க போய் பாப்போம். ஆமாடி, இந்த இடமே நல்லா இருக்கே. இதை விட நல்ல இடமா காட்டினா நல்ல உடனே வாங்கிடலாமே. எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா தான் இருக்கு. ஏக்கா அந்த பாத்தீங்களா, தூரத்துல தண்ணி டேங்கெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, தண்ணி டாங்கில கட்டி வச்சிருக்காங்க. அப்பனா தண்ணி பிரச்சனையே இருக்காதே. பைப்ல போட்டு அடிச்சிட்டு கிடக்க வேண்டாமே. பைப்பை திறந்தாலே தண்ணி வருமே. நல்லா அழகா இருக்கே. மர்மோலே பாத்தியா, நல்ல தண்ணி டேங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கானுங்க. நல்ல தண்ணி வசதியா தான் இருக்கும் போல. ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த இடமும் நல்ல குளுகுளுன்னு இருக்குல்ல. ஆமத்தே, நல்லா இருக்கு. தண்ணி பிரச்சனை இல்லைன்னாலே போதும். நம்ம தண்ணிக்கு குடத்தை தூக்கிட்டு தெரு தெருவா அலைய வேண்டாம்ல. ஏக்கா எல்லாரும் வாங்க, சைட்டுக்கு போவோம். தம்பி நல்ல பெரிய தொழிலதிபரா இருப்பான் போல. நல்ல நல்ல இடமா வச்சிருக்கான். ஒவ்வொரு இடமா காட்டிக்கிட்டே போறானே. நல்ல சுத்தி அழகா வேப்பமரமா வச்சிருக்காங்க. காத்து குளு குளுன்னு அடிக்கும். இங்க ஒரு இடத்த வாங்கி போட்டு நான் சொன்ன மாதிரி மாளிகை மாதிரி வீடு கட்டி அந்த வீட்டுல ஒரு நீச்சல் குளத்தை கட்டி அதுல குளிக்காம விடமாட்டேன். எப்ப தம்பி, இப்ப பார்த்த 2 இடமும் எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா. நீ பாட்டுக்கு என்ன இன்னும் போய்கிட்டே இருக்க? இதுல ஏதாட்டும் ஒண்ணு வாங்கிக்கிடுறோம் நாங்க. ஏக்கா இதெல்லாம் நம்ம சைட் இல்லக்கா, பக்கத்துல இருக்கு, வாங்க கூட்டு போறேன். என்னது, இதெல்லாம் உங்க இடம் இல்லையா? ஏக்கா இங்க பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கிறது பூரா நம்ம இடம் தான்க்கா. பார்த்துட்டு எது வேணும்னு சீக்கிரம் சொல்லுங்க, இடத்த பேசி முடிச்சிருவோம். என்ன கண்ணா இது? இந்த சைட்டு நல்லாவே இல்லையே. இதுல சும்மா வெறும் செங்கல் மட்டும் தான் அடுக்கி வச்சிருக்க. இதுக்கு முன்னால 2 பார்த்தோம்ல, அதுலதான் நல்ல அழகா மரம்லாம் இருந்துச்சு. நிறைய இடம்லாம் கட்டி வீடெல்லாம் கட்டி சுத்தி சுத்தி நல்லா இருந்துச்சு பார்க்க. அதை பேசி முடிச்சிருவோமா? ஏக்கா அடுத்தவங்க சைட்டை நான் எப்படி விற்க முடியும்? இதுதான் நம்ம சைட்டு, நல்லா பாத்துக்கோங்க. பார்த்துட்டு ஏதாட்டும் ஒன்று சொல்லுங்க சீக்கிரம். இங்க நிக்க கூட இடம் இல்லையே. ஒரே வெயிலால இருக்கு. ஒரு மரம் வச்சா கூட வளராது போல. மண்ணெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கே. அண்ணாச்சி, இதுக்கு முன்னாடி பார்த்த இடம்லாம் எவ்வளோ அழகா பச்சை பசேல்னு நல்லா இருந்துச்சு. இது ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? 4 மரத்தை வச்சு விட்டா என்ன? ஏக்கா மரம் வச்சு பார்த்தேன்க்கா, வளர மடக்கி. இந்த மண்ணுக்கு வரவே மடக்கி. நான் என்ன செய்ய? பக்கத்து சைட்ல இருக்கிற மரத்தோட நிழல்லாம் இங்க வந்து உழும். நீங்க அந்த நிழலை யூஸ் பண்ணிக்கோங்கக்கா. அட பாவி, பக்கத்து சைட்ல உள்ள மரத்துல இருந்து நாங்க நிழல யூஸ் பண்ணிக்கிடணுமா? இப்படியாப்பா வச்சிருப்ப? ஒரு 4 மரம் வச்சா என்ன? குளு குளுன்னு இருந்தாதானே ஆளுக்கு வந்து வாங்குவாங்க. மம்மி, இந்த இடம் நல்லாவே இல்ல, வாங்க போவோம். ஏக்கா இந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா. இங்க ஏன் மரம்லாம் வளரல தெரியுமா? இது வந்து ஒரு பொன் விளையிற பூமி. இங்க வந்து நீங்க ரொம்ப எல்லாம் தோண்ட வேண்டாம். கையை வச்சு தோண்டினாலே தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு சூப்பரான இடம்க்கா இது. என்னது, கையை வச்சு தோண்டினாலே தண்ணி வந்துருமா? அப்புறம் எப்படி வீடு கட்ட முடியும்? ஏக்கா அதெல்லாம் சூப்பரா கட்டலாம்க்கா. எப்படிப்பா, தண்ணிக்குள்ளே வீடு கட்டி போட்ல போகணுமோ? ஏட்டி லட்சுமி, இவன் நம்மளை ஏமாத்துறான்டி. ஆமாக்கா, எனக்கும் அப்படித்தான் தெரியுது. இருங்க, பொறுத்து இருந்து பாப்போம் என்ன செய்யறான்னு பாப்போம். ஏக்கா இந்த இடத்துல அதை விட ஒரு பெரிய அதிசயம் இருக்குக்கா. அதை பத்தி சொன்னா நீங்களா வாயடைச்சு போயிருவீங்க. அதிசயமா? என்ன அதிசயம்? ஏக்கா நீங்களா அந்த படையப்பா படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா, நான் 7 தடவை பார்த்திருக்கேனே. வெச்சை கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. ஆமாக்கா கரெக்டா பாட்டு பாடுனீங்க பாருங்க. அதே படையப்பா படம் தான். அந்த படத்துல சிவாஜி சார் வந்து ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பாரு. அந்த இடத்துல ரஜினி சார் வந்து வீடு கட்டுறதுக்கு பார்க்கும்போது அங்க கிரானைட் மலை இருக்கும்ல அடியில, அதே மாதிரி இந்த நிலத்துக்கடியிலையும் கிரானைட் மலை இருக்குக்கா. கிரானைட் மலையா? அப்ப இந்த இடம் எனக்கு தான். நான் தான் கோடீஸ்வரி. இவளுகள் எல்லாம் வாங்க விடக்கூடாது. கண்ணாடி கண்ணா, என்ன லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? தரைக்கு அடியில எப்படி மலை இருக்கும்? தரைக்கு மேல தானே இருக்கும் மலை. ஏக்கா நான் சொல்றதை நம்புங்கக்கா. நான் புது புது மிஷின்லாம் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு அடியில கண்டிப்பா கிரானைட் மலை இருக்கு. என்ன, கையை விட்டு தோண்டினாலே தண்ணி வந்துடும். அப்புறம் எப்படி கிரானைட் மலை இருக்கும்? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உருட்டுவீங்க என்ன? சரி உருட்டுங்க உருட்டுங்க. போய் சொல்றோன்னு கண்டுபிடிச்சிருவாளுகளோ? நம்மளே அடுத்தவன் நிலத்தை வந்து வித்துக்கிட்டு இருக்கோம். எவன் நிலமோ எனக்கே தெரியல. சரி இவளுக்கு அட்வான்ஸ் துட்டு தருவாளுகள, அதை வாங்கிட்டு ஊரை பார்த்து ஓடிடலாம். எப்படியும் தருவாளுங்க. எவ்வளவு ஒருத்தி சிக்காமல போயிருவா. ஏக்கா நான் சொன்னது ரெண்டுமே கரெக்ட் தான்க்கா. முதல்ல கையை விட்டு தோண்டினீங்கன்னா தண்ணி வந்துடும். அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்க கிணறு கட்டிக்கலாம்ல. அதுக்கப்புறம் அந்த கிணத்துக்கு கீழே போனீங்கன்னா நல்ல பெரிய மலை இருக்கும். அந்த மலையை எடுத்து கிரானைட் எல்லாம் நீங்க காட்டுல எல்லாம் வெட்டி வெட்டி வித்து நல்ல பெரிய வீடு பங்களா மாதிரி கட்டிக்கிடலாம்க்கா. அப்படியா என்னாச்சி? ஆச்சரியமா இருக்கே. முதல்ல தண்ணி வரும், தண்ணிக்குள்ள மலை இருக்கோ? சரி சரி. ஆமாக்கா பாத்தீங்களா, இந்த பூமியில எவ்வளவு அழகா அதிசயம்லாம் நடக்குது. இதெல்லாம் வேற எங்கேயும் கிடையாதுக்கா. யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு நிக்காதீங்க. நீங்களே யாராவது ஒருத்தர் பேசி முடிவெடுத்து வாங்கிக்கோங்க. இது பொண்ணு விளையிற பூமி. இப்ப அதான் இடத்த பார்த்தாச்சுல, நாங்க போறோம். வேற எங்க மறுபடியும் கூட்டு போறேன்?
இக்கா இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குக்கா அந்த பக்கம் வாங்க, இன்னும் முழுசா பார்த்து முடிக்கல, வாங்க கூட்டு போய் காட்டுறேன். ஏப்பா தம்பி, இந்த இடத்த பூரா வேற யாருக்கும் கொடுக்காத, எனக்கே கொடுத்துரு. அவ்வளவு இடத்தையும் நானே வாங்கிக்கிடுவேன். இக்கா அப்படியாக்கா, நீங்களே வாங்கிக்கிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம்க்கா. வேலை எம்பிட்டு? இடத்து விலை எவ்வளவு இருந்தா நம்மளுக்கு என்ன, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. நம்மளுக்கு இப்ப இவ கொடுக்க போற அட்வான்ஸ் காசு தான் முக்கியம். அதனால அதை மட்டும் அதிகமா சொல்லி இடத்து விலையை குறைய சொல்லிடணும். என்னப்பா யோசிக்க, விலைய சொல்லுப்பா. இக்கா அதான் யோசிக்கேன்க்கா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கீங்க, அதனால விலையை கொஞ்சம் குறைச்சு சொல்லலாம்னு தான் பாக்கேன். ஆமாப்பா, நான் ரொம்ப நல்லவதான். எனக்கு இடத்தோட விலைய குறையாவே சொல்லுப்பா. இக்கா இந்த இடத்தோட வேலை வெறும் 2 லட்சம் தான்க்கா. நீங்க அட்வான்ஸ் மட்டும் ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா போதும்க்கா. மச்ச துட்டெல்லாம் நீங்க மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கக்கா. இடத்தோட விலை 2 லட்சம் தானா? எனக்கு அது ஒண்ணும் பெருசா தெரியல. நான் மாசம் மாசம் கட்டிடுவேன். ஆனா அட்வான்ஸ் காசு 50,000ல கேக்க ஒரு 10,000 தரட்டா? இல்லக்கா 25,000 தாங்கக்கா. சரிப்பா, 25,000 தாரேன். நான் அதை வாங்கிக்கோ. இக்கா சாரிக்கா, மன்னிச்சிருங்க. நாளைக்கு வரைக்கும் காத்திருக்க முடியாது. இந்த இடத்துக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகம். இந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டாங்கன்னா ஆளாளுக்கு கோடி கோடியா வந்து கொட்டுவாங்க. நான் தான் சரி பார்க்க நீங்க நல்லவங்களா இருக்கீங்கன்னு உங்களுக்கு விலை குறையா தாரேன். அட கடவுளே, என்கிட்ட இப்ப 25,000 ரூபாய் துட்டு இல்லையே. நான் என்ன செய்வேன்? இந்த இடத்த விடவும் மனசு வர மாட்டேக்கே. எனக்கு இந்த இடம் கண்டிப்பா வேணுமே. நான் வாங்கியே தான் ஆகணும். இப்ப என்ன செய்ய? இக்கா உங்ககிட்ட துட்டு இல்லைன்னா என்ன, உங்க கூட்டாளிகள்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டு எதுவும் வாங்கி கொடுங்கக்கா. அவளுகிட்ட எல்லாம் போய் துட்டு கேட்க முடியாதுப்பா. அவளுகளே பிச்சைக்காரிக்க. நான் இடத்த வாங்க போறேன்னு சொன்னாலே போறாம படுவாளுங்க. அவளுகளுக்கெல்லாம் தெரிய வேண்டாம். நான் எப்படியாட்டும் உனக்கு துட்டு தாரேன். இந்த இடம் எனக்கு கண்டிப்பா வேணும். இப்படி ஊருக்கு 4 முட்டாள் இருந்தா நம்ம வியாபாரம் நல்லா கலகட்டும். நம்ம இப்படி எல்லா ஊர்ல இருக்கிற இடத்த பூரா நல்லா வித்தரலாம். அப்படியாக்கா? சரி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு. நீங்க எப்படியாட்டும் எனக்கு காசு கொடுத்துட்டு இடத்த வாங்கிக்கோங்க. சரிப்பா, என் கையில 2 பவுன் வளையல் கிடக்கு. அந்த வளையல தந்துருதே. அட்வான்ஸுக்கு அதை வச்சுக்கோ. பிறகு மாசம் மாசம் மிச்ச காசு தாரேன் என்ன? சரிக்கா, உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. வளையல தாரேக்கீங்களே, சரி பரவாயில்லக்கா தாங்க. நீங்க இந்த இடத்த நல்லா உங்களுக்கு நல்ல இடமா கிடைச்சிருக்கு. கிரானைட் மலை வேற கிடைச்சிருக்கு. நீங்க பெரிய கோடீஸ்வரி ஆயிருவீங்க. இந்த வளையல உங்களுக்கு சாதாரணம் தானே. ஆமா தம்பி, நீ சொல்றது கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கே. சந்தோஷப்படுங்கக்கா, நல்லா சந்தோஷப்படுங்க. நீங்க தான் இன்னும் மகாராணி. இந்த ஊருக்கு என்ன, இந்த நாட்டுக்கே நீங்க தான் ராணி. நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கலாம்க்கா. இந்த இடம் மலை எல்லாம் உங்களுக்கு தான்க்கா. சரி தம்பி, நான் வளையல தந்துட்டு போட்டா? சரிக்கா, சீக்கிரம் கொடுங்க. எனக்கு நேரம் ஆயிட்டு. நான் இப்படி கிளம்ப போறேன். சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிருவேன். இந்தாப்பா வளையலு. கொடுங்கக்கா. ஏக்கா வாழ்த்துக்கள். நீங்க தான் இந்த லேண்டுக்கு ஓனர் இனிமே. சரியா? இந்த மலை இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு தான். நான் போயிட்டு வரட்டா? எனக்கு நேரம் ஆகுது. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கக்கா. நான் போயிட்டு வரேன். சரி தம்பி, அந்த பத்திரம். ஏக்கா பத்திரத்தை நாளைக்கு வீட்டுல வந்து தரேன்க்கா. எனக்கு இப்ப டைம் இல்ல. போயிட்டு வரேன். ஆட்டம் தம்பி, மறக்காம வந்து கொடுத்துரு. மாசம் மாசம் நான் துட்டு தாரேன். ஆட்டும்க்கா, போயிட்டு வரேன். பாய். பாய் பாய். அட்வான்ஸ் 50,000 தான் கேட்டேன். 25,000 தாரேன்னா இப்போ கடைசியில பைத்தியம் 2 பவுன் வளையல கலத்தி கொடுக்கு. சரி, நம்மளுக்கு லாபம். எடுத்துட்டு ஓடுவோம். எனக்கு இடம் கிடைச்சிட்டு. நான் தான் இந்த இடத்துக்கு ஓனர். நான் ஒரு மகாராணி ஆக போறேன். நல்ல நம்ம வீட்டு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இடம் பார்க்கவான்னு இங்க வந்து கூட்டு வந்து விட்டுட்டானே. இந்த இடமே பார்க்க வினோதமா இருக்கே. ஆமாடி, இங்கெல்லாம் இடத்த வாங்கி போட்டு வீடு கட்ட முடியுமா? ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, ஒரு மரம் கிடையாது, ஒரு கடை ஒன்றும் கிடையாது. நம்ம மட்டும் வீட்டை கட்டிட்டு காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம ஊர் என்ன அருமையா இருக்கு. பச்சை பசேல்னு நல்லா செடி கொடியுமா நம்ம ஊர் நல்லா அழகா இருக்கு. அந்த ஊரை போய் இவன் பட்டிக்காடுன்னு சொல்லி நம்மளை இங்கே கூட்டு வந்து விட்டுட்டான். இதை பார்த்தா பாலைவனம் மாதிரில இருக்கு. இந்த இங்கனையாவது கொஞ்சம் மரம் இருக்கு. அவன் காட்டின இடத்துல அது கூட கிடையாது. இதுவும் பக்கத்து சைடு தான் நினைக்கேன். நம்ம எல்லாரும் இருக்கோம். ராதாவை எங்க காணோம்? மிஸ்டர் ராதா இடம் வாங்க முடிவு பண்ணிட்டாரு. நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா. அங்கேயே நின்னுக்கிட்டு அவங்க கூட பேரம் பேசிக்கிட்டு இருக்கா. ஆட கடவுளே, இடம் வாங்க போறாளாக்கும். இந்த ராதாக்கு புத்தியே இல்ல. இந்த இடத்தையா போய் வாங்க போறா? அங்க அழகா நம்ம வீட்டு பக்கத்திலே ஒரு இடத்த வாங்குறத விட்டுட்டு அங்க இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கேயே இடத்த வாங்கி போட போறா. இந்த இடம் ஒரு காசுக்கு ஆவாதே. அவன் தான் கிரானைட் மலை இருக்கு, கடப்பாறை மலை இருக்குன்னு என்னென்னமோ சொல்லிட்டு கிடந்தானே. அதனால ராதாக்கா அந்த இடத்த விட்டு அசைய மாட்டேக்காக. அவங்க அப்படியே நம்பிட்டாங்க. நம்ம வீட்டில் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு 10 தடவை சாப்பிட்ருப்பேன். இந்த பிச்சைக்கார பையன் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒண்ணுமே வாங்கி தரல. ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி தராம கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து போட்டுட்டான். மம்மி போகும்போது எனக்கு ஏதாட்டும் வாங்கி தாங்க சாப்பிட. சிம்ரன் கண்ணா, மம்மி கொலை பசியில் இருக்கேன். சாப்பாடு பார்த்த உடனே முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். நீ அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். போங்க மம்மி, நீங்க ரொம்ப மோசம். மகாபிரபு, நீங்க இங்க என்ன செய்றீங்க? அட, நம்ம ஊர் பிச்சைக்காரன் இவன் வந்து இங்கே என்ன செய்யறான்? என்ன அண்ணாச்சி, இங்கேயும் பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா? பிச்சையா? உங்க ஊர்ல தான் பிச்சைக்காரன். இங்க நான் லேண்ட் ஓனர். என்னது ஓனரா? எந்த லேண்டுக்கு ஓனரு?
எந்த லேண்டா நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல அந்த லேண்டு, அப்புறம் இங்க சுத்தி இருக்கிற எல்லா லேண்டும் என்னோடது தான். இந்த மரம் செடி கொடியெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கு, எல்லா இடத்தையும் பார்த்துருப்பீங்களே, எல்லாமே என் இடம் தான். அண்ணாச்சி உண்மையாவா சொல்றீங்க? இந்த இடம்லாம் உங்க இடமா? ஆமா நெட்ட பாப்பா, கையில பத்திரம் வச்சிருக்கேன், எப்பவும் பைக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு அலைவேன். காட்டுட்டா? பிச்சைக்காரக்கண்ணா, அதான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கல, அப்புறம் இதுக்கு இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு அலையிற? ஏக்கா நம்ம பழசெல்லாம் என்னைக்குமே மறக்க கூடாதுக்கா. எப்பவும் நான் இந்த வேலை தான் செய்வேன். நான் பிச்சை எடுத்த பணத்துல தான் இவ்வளவு இடமும் வாங்கி போட்டிருக்கேன். அதனால நான் எப்பவும் என் வேலையை விட மாட்டேன்க்கா, பிச்சை எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். எத்தே, பேசாம நம்மளும் பிச்சை எடுக்க போயிருவோமாத்தே? தொழில் நல்லா இருக்கு, இவ்வளவு இடம் வாங்கி போட்டிருக்கான் தே இவன். மருமோளே, ஆமா மருமோளே, நம்ம வீட்டில் போய் இதை பத்தி பேசுவோன்னே. அண்ணாச்சி நீங்க இதெல்லாம் உங்க இடம்னு சொல்றீங்க, இன்னொருத்தன் வந்து நிக்கான், அவன் இடம்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் விற்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். நாங்க இடம் பார்க்க தான் வந்திருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? ஏமா எனக்கு எப்படிமா தெரியும்? நான் வாரத்துக்கு ஒரு நாள் என் சைட்டெல்லாம் பார்க்கறதுக்கு வருவேன், அதான் இன்னைக்கு வந்திருக்கேன். நீங்க எதுக்கு என் இடத்துல உட்காந்துருக்கீங்க? கிளம்புங்க கிளம்புங்க. லட்சுக்குட்டி பாத்தியா, நான் அப்பதே சொன்னல அந்த பையல பார்த்தா ஒரு டவுட்டா இருக்குன்னு. அவன் தான் நம்மளெல்லாம் ஏமாத்தி தான் விற்க வந்திருக்கான். இந்த ஆள் இடத்த அவன் இடம்னு சொல்லி நம்மளெல்லாம் கூட்டு வந்து வித்தரலான்னு பார்த்திருக்கான். நல்ல வேலை நம்மளாம் உசாரா இருந்ததுனால தப்பிச்சோம். ஆமா இளிச்சக்கா, நல்ல வேலை நம்ம எதுவும் இடத்த கிடத்த வாங்கிடல அவசரப்பட்டு. நான் தான் முதலே சொன்னனே, அவனை பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படலன்னு. அவன் தான் அபேஸ் நகர்னு சொன்னானே. அண்ணாச்சி இந்த இடத்து பேர் என்னது? அபேஸ் நகரா? இல்லம்மா, அஷ்டலட்சுமி நகர். பயபுள்ள பொய் சொல்லிட்டானே. ஏம்மா நான் இங்க வந்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன், ஏன் இடம் இது, எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கம்மா, எனக்கு தொந்தரவா இருக்கு. போங்க போங்க, சீக்கிரம் வெளியே போங்க. லட்சுமி அக்கா, ராதா வேற இடம் வாங்கணும்னு போயிட்டாலே, அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கக்கா. ஆமாட்டி, முதல்ல அவளை போய் பார்த்து விஷயத்த சொல்லுவோம். ஏ கோடி கோடியா பணம் வர போகுது, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அல்லா, தேங்க்யூ முருகா. ஏ கோடி கோடியா பணம் வர போகுது, நான் கோடீஸ்வரி ஆக போறேன். என்ன ராதாக்கா, தொப்பி கண்ணாடி ஆளே மாறிட்டீங்க, என்ன நடந்துச்சு? இடத்த பேசி முடிச்சிட்டோம்ல. என்னது இடத்த பேசி முடிச்சிட்டியா? ஆமா, அவன் 25,000 அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டா. பிறகு என்ன செய்ய? நானும் சொல்லி பார்த்தேன் நாளைக்கு தாரேன்னு, அவன் கேட்கவே இல்லையே. இன்னைக்கே கொடுத்தாதான் ஆச்சுங்க. 25,000 கொடுங்க, மிச்ச பணத்தை அப்புறமா மாசம் மாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டா. நான் என்ன செய்ய? என்கிட்ட துட்டே இல்லையே. அதனால என்ன செஞ்ச தெரியுமா? அட கடவுளே, என்னமா செஞ்ச? கையில கிடந்த 2 பவுன் வளையல கலத்தி அவங்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் போய் அடகு வச்சோ வித்தோ எடுத்துக்கிடுவான். நம்மளுக்கு தான் கிரானைட் மலையே கிடைச்சிருக்கே, பிறகு என்ன வளையலாம் முக்கியம். இதே மாதிரி நான் 1000 வளையல் வாங்கி போட்டுக்கிடுவேன். அதனால அவன்கிட்ட கொடுத்து பேசி முடிச்சிட்டேன். பத்திரத்தை நாளைக்கு தாரேன்னு சொல்லியிருக்கா. அடி பாவி, கையில கிடந்த வளையலையா கொடுத்துட்டு வந்த? ஆமா செல்வி, வளையலாம் முக்கியம், நம்மளுக்கு வாழ்க்கை தானே முக்கியம். நான் பெரிய மாளிகை கட்டி அதுல ஒரு நீச்சல் குளத்தை கட்டி அதுல குளிக்காம விடவே மாட்டேன். ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொந்த புத்தியாவது இருக்கணும். ஒன்றும் கிடையாது, அவள் பாட்டுக்கு போய் நல்லா கொடுத்துட்டு வந்திருக்கா வளையல கலத்தி. ஏக்கா என்ன எல்லாரும் வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க, நான் தூங்கணும். ஏ பிச்சைக்காரா, ஏன் இடத்துல வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வெளியே போ முதல்ல, இந்த இடத்துக்கு நான் தான் ஓனர். ஏ பொம்பளை, என்ன உளறிக்கிட்டு இருக்க? இந்த எல்லா இடத்துக்கு மொத்த ஓனர் நான் தான். பிச்சை எடுக்க வெயிலுக்குள்ள அலைஞ்சு அலைஞ்சு மெண்டல் ஆயிட்டான் போல. ஏன் இடத்த வந்து அவன் இடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ராதாக்கா அவர் உண்மையதான் சொல்றாரு, இவர் தான் இந்த மொத்த இடத்துக்கு ஓனர். அந்த கண்ணாடி போட்ட பைய கிடையாது, அவன் நம்மளை கூட்டு வந்து ஏமாத்திட்டான். இது அவன் இடமே கிடையாது. சும்மா உளறிட்டு கிடக்காதீங்கடி, இது ஏன் இடம். நான் 2 பவுன் வளையல அட்வான்ஸா கொடுத்துருக்கேன். மாசம் மாசம் இனிமே காசு கட்டுவேன். உங்களுக்கெல்லாம் பொறாம, இவ்வளவு நல்ல இடத்த வாங்க முடியலையேன்னு பொறாமையில என்னென்னமோ சொல்றீங்க. எந்திரிச்சு போங்கடி முதல்ல என் இடத்த விட்டு. அடி பாவி ராதா, இவங்கெல்லாம் சொல்றது உண்மைதான். இது இந்த பிச்சைக்காரரோட இடம்தான். இவர் தான் இந்த இடத்துக்கெல்லாம் ஓனரா. அந்த பையன் நம்மளெல்லாம் கூட்டு வந்து ஏமாத்திட்டா. இப்பதான் பிச்சைக்கார பத்திரத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாரு. என்ன டீ சொல்றீங்க? அபேஸ் நகர்னு பேரை வச்சு அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான். அப்ப ஏன் வளையலு? கோவிந்தா கோவிந்தா.